முதலில் தலைப்புச் செய்திகள். காசா இனப்படுகொலைக்கு சலிக்காமல் பதிலடி கொடுக்கும் போராளி குழுக்கள். 2 நாட்களில் 6 இஸ்ரேல் வாகனங்கள் தகர்ப்பு. ஆக்கிரமிப்பு படையினர் பலர் பலி. அமெரிக்க எண்ணெய் கப்பலை துவம்சம் செய்த ஹவுதிகள். நடுக்கடலில் கப்பல் தீப்பற்றியதாக தகவல். யாரை யார் மன்னிப்பது என ட்ரம்பின் பேச்சுக்கு ஹமாஸ் கடும் எதிர்ப்பு. ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போட முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிப்பு. ட்ரம்பின் திட்டத்தில் திருத்தங்கள் தேவை என்று ஹமாஸின் அரசியல் பிரிவு கருத்து. ட்ரம்பின் திட்டத்தை நிராகரிப்பதாக இஸ்லாமிக் ஜிகாத் அதிரடி அறிவிப்பு. இஸ்ரேலை வீழ்த்த கூட்டு ராணுவம் அமைக்கப்பட்டால் அதில் பெரும் பங்கு வகிப்போம். கொலம்பியா அதிபரின் பேச்சுக்கு ஏமன் ஹவுதி படைகள் வரவேற்பு. ஏமன் படைகளுக்கு கொலம்பியா அதிபர் நன்றி. ஈராக் ராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சியில் ஈரான் தீவிரம். ஈராக்கின் வான்பரப்பை இஸ்ரேல் பயன்படுத்துவதை தடுக்க வியூகம். பல புறங்களில் இருந்தும் கார்னர் செய்யப்படும் இஸ்ரேல். தங்கள் நாட்டிற்குள் நெத்தன்யாகு நுழைந்தால் கைது செய்யப்பட வேண்டும். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அர்ஜென்டினா அமைதி போராளி கருத்து. அர்ஜென்டினா நீதிமன்றத்தில் வழக்கு. காசாவை நெருங்கி வரும் ஃப்ரீடம் சுமூத் புளோட்டிலா கப்பல். திடீரென்று பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு முதுகில் குத்திய இத்தாலி. இஸ்ரேலின் அபாய தாக்குதலை துணிச்சலுடன் எதிர்கொள்ள தயாரான மனித உரிமை போராளிகள். கத்தாரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட நெத்தன்யாகு. தொடர் தோல்விகளால் கடும் விரக்தியில் போர் குற்றவாளி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து காசா போராளி குழுக்கள் முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. ஹமாஸின் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், திங்கட்கிழமை காசா சிட்டியின் தல்லல் ஹவா பகுதியில் ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு படைகளை நெருங்கிச் சென்று துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியதாகவும் 2 கவச வாகனங்களில் குண்டுகளை வீசி தாக்கியதாகவும் இஸ்ரேல் மெர்காவா டாங்கி ஒன்றை கண்ணிவெடி மூலம் தகர்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் ஆக்கிரமிப்பு படை தரப்பில் கடும் உயிர் சேதம் மற்றும் காயங்கள் ஏற்பட்டதாக ஹமாஸ் கூறியுள்ளது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மெர்காவா டாங்கி ஒன்று தகர்க்கப்பட்டதாக அல்கசாம் படை கூறியுள்ளது. இதேபோல மற்றொரு போராளி குழுவான அல்குட்ஸ் படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு காசா சிட்டியில் இஸ்ரேலின் வெடிக்காத ஒரு ஏவுகணையிலிருந்து எடுக்கப்பட்ட வெடிமருந்துகள் மூலம் தயாரிக்கப்பட்ட குண்டுகளை வெடிக்கச் செய்து ஆக்கிரமிப்பு படையினர் மத்தியில் உயிரிழப்பு மற்றும் காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது. அவர்களை தூக்கிச் செல்ல ஆக்கிரமிப்பு ராணுவ ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு வந்ததாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2 வருடங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை பாலஸ்தீன போராளி குழுக்கள் தங்களுக்கு கிடைக்கும் குறைந்த வளங்களை பயன்படுத்தி எதிர்த்து நின்று போரிட்டு வருவது உலக நாடுகளின் ராணுவங்களையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க எண்ணெய் நிறுவன சரக்கு கப்பலை துவம்சம் செய்த ஹவுதிகள். ஏடன் வளைகுடாவில் டச்சுக்கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் தாக்குதலுக்குள்ளானது. இந்த தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுதிகள் பொறுப்பேற்றுள்ளனர். இஸ்ரேல் காசாவிற்கிடையே போர் நிகழ்ந்து வரும் நிலையில் இருதரப்பும் சமாதானத்துடன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். இதற்கான முதற்கட்டமாக 20 நிபந்தனைகளுடன் GITA என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளார். அதே நேரம் இஸ்ரேல் காசா மீது தரைவழி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் ஏமனின் ஹவுதிகள் குழு அமெரிக்க எண்ணெய் நிறுவனத்தின் டச்சு வணிக கப்பலுக்கு தீ வைத்துள்ளது. அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை குறிவைக்க கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் கருவிகளையும் பயன்படுத்துவோம் என்றும் அமெரிக்காவை எச்சரித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் ஏடன் வளைகுடாவில் ஹவுதிகள் நடத்திய மிக கடுமையான தாக்குதல் ஆகும். நவம்பர் 2023 முதல் ஹவுதிகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கப்பல்களையும் இந்த நாடுகளை ஆதரிக்கும் நாட்டின் கப்பல்களையும் தாக்கி மூழ்கடித்து வருகின்றனர். 2023 முதல் இப்போது வரை 4 மாபெரும் சரக்கு கப்பல்களை மூழ்கடித்துள்ளனர். இந்த தாக்குதல் குறித்து ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரே, மினர்வா கிராட்டை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு கப்பல் ஏவுகணையை ஹவுதிகள் ஏவினர். இந்த தாக்குதலில் மினர்வா கிராட்டி என்ற கப்பலில் இருந்த 19 பேரில் 2 கடற்படையினர் காயமடைந்தனர் என்று குறிப்பிட்டிருந்தார். காசாவில் நடந்த போருக்கு பதிலளிக்கும் விதமாக கப்பல்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. தற்போது இந்த தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் இஸ்ரேலின் படுதோல்வியை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருப்பதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் குறித்து ஆலோசித்து வருவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பு இந்த திட்டத்தை நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது. ஹமாஸின் உயரதிகாரிகள் சிலர் பிபிசியிடம் பேசும்போது தங்களது ராணுவ பிரிவு காசா தலைவரான அல் ஹதாத் இந்த திட்டத்திற்கு ஆட்சேபம் தெரிவித்துள்ளதோடு
தொடர்ந்து போரிடுவதை விரும்புவதாக தெரிவித்துள்ளார். ஹமாஸிற்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்ற ட்ரம்பின் பேச்சு குறித்து குறிப்பிட்ட அவர், யாரை யார் மன்னிப்பது, ஆயுதங்களை கீழே போட முடியாது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் இஸ்ரேலின் நலன்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதே நேரம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஹமாஸின் தலைவர்கள் இந்த திட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து விவாதித்து வருவதாக கூறப்படுகின்றது. மற்றொரு பக்கம் இந்த திட்டத்திற்கு நெதன்யாகுவும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளார். காரணம், ட்ரம்பின் திட்டத்தின்படி இஸ்ரேல் படைகள் காசாவிலிருந்து பெருமளவு வெளியேற வேண்டும், எல்லைகளில் மட்டுமே நிற்க வேண்டும், எல்லைகளில் பஃபர் ஜோன் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது ஹமாஸ் ஏற்கனவே கூறி வரும் திட்டங்களில் ஒன்றாகும். இஸ்ரேலை பொறுத்தவரை காசாவின் மையப்பகுதியிலிருந்து வெளியேறிவிட்டால் மீண்டும் அவற்றை ஆக்கிரமிக்க முடியாது அல்லது ஆக்கிரமிக்க பல மாதங்கள் ஆவதுடன் கடும் உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடும் என்று கூறி வருகின்றது. அதேபோல எகிப்து எல்லையில் பஃபர் ஜோன் அமைக்கப்படும் என ட்ரம்ப் கூறியிருக்கும் நிலையில் இதனை எகிப்து ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக ஹமாஸை அழிப்பது என்ற நெதன்யாகுவின் திட்டம் தோல்வியில் முடிவடைந்துள்ளதையே ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் காட்டியுள்ளதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஈராக் ராணுவத்தை பலப்படுத்தும் வகையிலான ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டுள்ளது. அமெரிக்க படையெடுப்பு காரணமாக ஈராக்கில் பலவீனமான சூழல் நிலவி வருகின்றது. குறிப்பாக ஈராக்கில் உள்ள ஷியா போராளி குழுக்களின் தொடர் தாக்குதல்களால் அமெரிக்க படைகள் முற்றிலுமாக வெளியேறும் நிலையில் உள்ளன. அதே நேரம் ஈராக்கின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முற்றிலும் சீர்குலைந்துள்ளன. அமெரிக்க நிலைகளை காப்பதற்கு மட்டுமே அங்கு வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. அமெரிக்கா முற்றிலுமாக வெளியேறிவிட்டால் அங்கு வான் பாதுகாப்பு முற்றிலும் இருக்காது. தற்போது இந்த சூழல்களை பயன்படுத்தி ஈரான் உள்ளிட்ட அண்டை அரபு நாடுகளை தாக்குவதற்கு ஈராக்கின் வான் எல்லையை தாராளமாக பயன்படுத்தி வருகின்றது இஸ்ரேல். இதற்கு அமெரிக்காவும் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது. ஈரான் இஸ்ரேல் 12 நாட்கள் போரின் போது கூட ஈராக்கின் வான் எல்லையை எந்த அனுமதியுமின்றி இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முதல் கட்டமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கைகளில் ஈரான் தற்போது இறங்கியுள்ளது. இதனையொட்டி ஈராக்கின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் காசம் அல் அரஜியை ஈரானின் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மிராஹ்மதி சந்தித்து பேசினார். தொடர்ந்து இரு நாடுகளிடையே முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒரு பக்கம் சிரியாவின் இராணுவத்தை துருக்கி பலப்படுத்தி வரும் நிலையில் மறுபக்கம் ஈராக்கின் இராணுவத்தை பலப்படுத்தும் பொறுப்பை ஈரான் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எகிப்தும் தனது இராணுவத்தை பலப்படுத்தி வருகின்றது. தற்போது அமெரிக்காவின் ஆதரவுடன் வெறியாட்டம் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு முடிவு கட்டுவதற்காக அண்டை அரபு நாடுகள் தங்களது பலவீனங்களை போக்க வேண்டிய தேவை இருப்பதால் இந்த முன்னெடுப்புகளை முஸ்லிம் நாடுகள் தீவிரப்படுத்தி வருவதாக பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பை தொடர்ந்து பேசிய ஈராக்கின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் காசம் அல் அரஜி, ஈராக்கின் வான் எல்லையை அத்துமீறி இஸ்ரேல் பயன்படுத்தி வருகின்றது. இது குறித்து ஈராக்கின் பிரதமரும் இராணுவ தலைமை ஜெனரலுமான ஷியா அல் ஜுடானி ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் செக்யூரிட்டி கவுன்சிலில் முறையான புகார் மனுவினை தாக்கல் செய்துள்ளார். தற்போது ஈரானுடனான இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தம் ஈராக்கின் இறையாண்மையை மேலும் வலிமைப்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலை வீழ்த்த உலக நாடுகளின் கூட்டு இராணுவம் தேவை என்ற கருத்திற்கு ஏமன் ஆதரவு தெரிவித்து அதற்கான நடவடிக்கைகளை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மன்ற கூட்டத்தில் பேசிய கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ, இஸ்ரேலை வீழ்த்த உலக நாடுகளின் கூட்டு இராணுவத்தை அமைக்க வேண்டும், அதற்கு ஆசிய நாடுகள் தலைமை தாங்க வேண்டும், அந்த படை இஸ்ரேலை பாலஸ்தீன நிலத்தில் இருந்து விரட்டியடித்து சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரது இந்த பேச்சு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய நிலையில் பல உலக நாடுகள் அவரது பேச்சை வரவேற்றுள்ளன. இந்நிலையில் ஏமன் சுப்ரீம் கவுன்சில் தலைவர் மக்தி அல் மசாத் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொலம்பியா அதிபரின் பேச்சு துணிச்சலான வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று என வரவேற்று பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ஏமன் தனது ஜனநாயக மற்றும் மத கடமைகளை நிறைவேற்றும் வகையில் ஆக்கிரமிப்பு நிலத்தின் மீது 2000 கிலோமீட்டர்கள் கடந்து வான்வழி தாக்குதல்களையும் கடல் முற்றுகையையும் நிறைவேற்றி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தரை வழியாக சென்று இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்பதே ஏமனின் முக்கிய திட்டம் என்றும் அதற்கு உதவும் வகையில் கொலம்பியா அதிபரின் கருத்து அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அப்படி ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதில் ஏமனின் ஹவுதி படைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறியுள்ளார். ஏமன் தலைவர் மக்தியின் கருத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக கொலம்பியா அதிபர் பெட்ரோ தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக வாய் திறக்க மறுக்கும் சில உலக நாடுகளின் தலைவர்கள் வரிசையில் கொலம்பியா அதிபரின் துணிச்சலான கருத்து இனப்படுகொலைவாதிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அர்ஜென்டினா நாட்டிற்குள் நெதன்யாகு நுழைந்தால் அவர் கைது செய்ய வேண்டும் என்று அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அடால்ஃபே பெரேஸ் இசாக்வேல் வலியுறுத்தியுள்ளார்.
அர்ஜென்டினாவில் நிலவிய இராணுவ சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான அமைதியான வழியில் போராடியதற்காக கடும் சிறை மற்றும் சித்திரவதைகளை அனுபவித்து தனது போராட்டத்தில் வென்றவர் அடால்ஃப் ஃபெரோஸ் இசாக்கியேல். இவர் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். சர்வதேச போர் குற்றவாளியான நெத்தன்யாகு அர்ஜென்டினாவிற்குள் நுழைந்தால் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மனு. நெத்தன்யாகுவும் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலேயும் நெருங்கிய நண்பர்கள் ஆவர். ஜேவியர் மிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஆவார். ஆனால் பதவிக்காலம் முடிந்த பிறகு யூத மதத்திற்கு மாற உள்ளதாக அறிவித்துள்ளார். இதனை பாராட்டி யூதர்களின் நோபல் பரிசு என்று கூறப்படும் ஜெனிசிஸ் விருதை இஸ்ரேல் அவருக்கு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நெத்தன்யாகு அர்ஜென்டினாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக திட்டமிட்டிருந்தார். இதற்கு எதிராக அங்கு பெரும் கொந்தளிப்பு வெடித்தது. மேலும் அக்டோபரில் அங்கு தேர்தல் நடைபெறுகின்றது. நெத்தன்யாகுவை சந்தித்தால் தேர்தலில் தோல்வி ஏற்படும் என அதிபர் ஜேவியர் மிலே அச்சமடைந்து நெத்தன்யாகுவுடனான சந்திப்பை ரத்து செய்தார். இந்த சூழலில் அர்ஜென்டினாவின் நோபல் பரிசு பெற்ற மனித உரிமை போராளி அடால்ஃப் பெரேஸ் இசாக்கியேல் நெத்தன்யாகுவிற்கு எதிராக சாட்டையை சுழற்றியுள்ளார். அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவில் காசாவில் சுமார் 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். இது ஒன்றே நெத்தன்யாகு போர் குற்றவாளி என்பதற்கு போதுமான ஆதாரமாகும். எனவே சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கிணங்க அவர் அர்ஜென்டினாவிற்குள் நுழைந்தால் கைது செய்யப்பட வேண்டும். இது அர்ஜென்டினாவின் கௌரவத்தை உயர்த்தும், இல்லாவிட்டால் கடும் அவப்பெயர் ஏற்படும் என்று தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இவரது கருத்து அர்ஜென்டினாவின் வெகுஜன மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாத கப்பல் குழு காசாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் ஆயுத போருக்கு மத்தியில் செயற்கை பஞ்சத்தை உருவாக்கி உளவியல் போரின் மூலம் கடும் தாக்குதலை நடத்தி வருகின்றது. காசாவிற்கு உலக நாடுகள் அனுப்பும் உதவிகளை பாலஸ்தீன எல்லையில் தடுத்து நிறுத்தும் இஸ்ரேல் ராணுவ படை 10இல் 1 உதவியை மட்டுமே காசாவிற்குள் அனுமதிக்கின்றது. இதனால் உயிர் பலி அதிகமாகியுள்ளது. அதே நேரம் காசாவிற்கு உதவிகளை கொண்டு செல்பவர்களையும் இஸ்ரேல் ராணுவம் அச்சுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலின் கடும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் மக்ரப் சுமுத் புளோட்டிலா என்ற கப்பல் குழுமம் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் தனது பயணத்தை தொடங்கியது. ஆனால் காசா நோக்கி சென்ற கப்பல் குழு மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இத்தாலியின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கைட்டோ குரோசெட்டோ உதவி கப்பல் குழுவிற்கு பாதுகாப்பாக இத்தாலியின் கடற்படை கப்பல் ஒன்றை அனுப்பினார். அதைத் தொடர்ந்து காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் சுமார் 50 கப்பல்கள் கொண்ட குழு கிரேட் தீவிற்கு தென்கிழக்கே தனது பயணத்தை மீண்டும் தொடங்கியுள்ளது. கடந்த 2 நாட்களாக மோசமான காற்று மற்றும் சில நிர்வாக காரணங்களால் இதன் பயணம் தடைப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் அந்த பயணம் தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் தங்கள் கடற்படை கப்பல்களான பியூரர் மற்றும் ஃபாசன் ஆகியவற்றை அனுப்பி வைத்துள்ளன. இந்த கப்பல்கள் உதவி தேவைப்பட்டால் உதவக்கூடும். ஆனால் காசாவை இஸ்ரேல் விதித்துள்ள முற்றுகை பகுதிக்கு எவ்வளவு நெருக்கமாக இவை செல்ல முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை. கப்பல்கள் காசா கடற்கரையை அடைவதை தடுக்க இஸ்ரேல் ராணுவ பலத்தை பயன்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. மேலும் நேரடியாக காசாவிற்கு செல்வதற்கு பதிலாக இஸ்ரேலின் அஸ்தோத் துறைமுகத்திற்கு வந்து அங்கிருந்து காசாவிற்கு உதவிப் பொருட்களை அனுப்பும்படி பரிந்துரைத்துள்ளது. ஆனால் கப்பல் குழுவை ஏற்பாடு செய்தவர்கள் இந்த கோரிக்கையை நிராகரித்துவிட்டனர். காசாவில் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் உதவிப் பொருட்களை நேரடியாகவே அங்கு சேர்க்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக உள்ளனர். கடந்த வாரம் இந்த கப்பல் குழு மீது ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ரேடியோ தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூறியிருந்தனர். இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை வைத்துள்ளது. இதற்கிடையில் மற்றொரு கப்பல் குழுவான ஃப்ரீடம் புளோட்டினா கோயலிஷன் மற்றும் 1000 மேட்லின்ஸ் டு காசா என்ற அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டது. 10 கப்பல்கள் கொண்ட இந்த புதிய கப்பல் குழு சனிக்கிழமையன்று இத்தாலியின் சிசிலி தீவிலிருந்து புறப்பட்டது. இதில் 9 நாடுகளை சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். காசா மீதான சட்டவிரோத இஸ்ரேல் முற்றுகையை உடைத்து மருத்துவ பொருட்கள், உலர் உணவு மற்றும் பள்ளி உபகரணங்களை அங்கு கொண்டு செல்வதே இவர்களின் நோக்கம். இந்த புதிய கப்பல் குழுவும் குளோபல் சுமர் புளோட்டிலாவுடன் இணைந்து காசா நோக்கி பயணிக்க உள்ளது. எனவே காசாவிற்கு உதவிகளை கொண்டு சேர்ப்பதில் இந்த குழுக்கள் உறுதியாக இருக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். காசா இனப்படுகொலைக்கு சலிக்காமல் பதிலடி கொடுக்கும் போராளி குழுக்கள். 2 நாட்களில் 6 இஸ்ரேல் வாகனங்கள் தகர்ப்பு. ஆக்கிரமிப்பு படையினர் பலர் பலி. அமெரிக்க எண்ணெய் கப்பலை துவம்சம் செய்த ஹவுதிகள். நடுக்கடலில் கப்பல் தீப்பற்றியதாக தகவல். யாரை யார் மன்னிப்பது என ட்ரம்பின் பேச்சுக்கு ஹமாஸ் கடும் எதிர்ப்பு. ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போட முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிப்பு.
ட்ரம்பின் திட்டத்தில் திருத்தங்கள் தேவை என்று ஹமாஸின் அரசியல் பிரிவு கருத்து. ட்ரம்பின் திட்டத்தை நிராகரிப்பதாக இஸ்லாமிக் ஜிகாத் அதிரடி அறிவிப்பு. இஸ்ரேலை வீழ்த்த கூட்டு ராணுவம் அமைக்கப்பட்டால் அதில் பெரும் பங்கு வகிப்போம். கொலம்பியா அதிபரின் பேச்சுக்கு ஏமன் ஹவுதி படைகள் வரவேற்பு. ஏமன் படைகளுக்கு கொலம்பியா அதிபர் நன்றி. ஈராக் ராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சியில் ஈரான் தீவிரம். ஈராக்கின் வான்பரப்பை இஸ்ரேல் பயன்படுத்துவதை தடுக்க வியூகம். பல புறங்களில் இருந்தும் கார்னர் செய்யப்படும் இஸ்ரேல். தங்கள் நாட்டிற்குள் நெத்தன்யாகு நுழைந்தால் கைது செய்யப்பட வேண்டும். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அர்ஜென்டினா அமைதி போராளி கருத்து. அர்ஜென்டினா நீதிமன்றத்தில் வழக்கு. காசாவை நெருங்கி வரும் ஃப்ரீடம் சுமூத் புளோட்டிலா கப்பல். திடீரென்று பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு முதுகில் குத்திய இத்தாலி. இஸ்ரேலின் அபாய தாக்குதலை துணிச்சலுடன் எதிர்கொள்ள தயாரான மனித உரிமை போராளிகள். கத்தாரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட நெத்தன்யாகு. தொடர் தோல்விகளால் கடும் விரக்தியில் போர் குற்றவாளி.